வணக்கம். பிஎஸ்டி சமையல். டுடே ஸ்பெஷல் பீட்ரூட் பொரியல். ஒரு டிஃப்ரெண்ட்டான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட்டை வந்து தோல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தாளிப்புக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு. பீட்ரூட்டை வந்து நம்ம வந்து சீவிட்டு வந்துடலாம். இப்போது மிக்ஸி ஜார்லேயே நான் சீவிட்டு வந்துட்டேன். அதனால் இப்போ இதை அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு போட்டோம்னா அந்த பீட்ரூட் சாப்பிடும் போது மண் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதனால தான் இதை ஒரு தடவை நம்ம சாப் பண்ணிட்டு மறுபடியும் உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்தோம்னா அந்த மண் ஸ்மெல் இருக்காது. இப்போ பீட்ரூட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பீட்ரூட் பொரியல் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். குக்கர் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பாசிப்பருப்பு ஆல்ரெடி நான் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக வாஷ் பண்ணி பீட்ரூட் இதில் போட்டுக்கலாம். இது மாதிரி செஞ்சிங்கன்னா பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட்டு. இது வந்து இந்த பீட்ரூட்டில் இருக்க அந்த மண் ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வாஷ் பண்ணி போட்டோம்னா அந்த ஸ்மெல் இருக்காது. இதில் இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இது கூடவே தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ அதை வாஷ் பண்ணிட்டோம் உப்பு போட்டு, அதனால் இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை குக்கர் போட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் தேவையில்லை, 2 விசில் விட்டு விசில் எடுத்து விட்டோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ஏன்னா இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிரும். இப்போது குக்கரை போட்டு மூடி விசில் போட்டிருக்கேன். விசில் போட்டு இது 2 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு விசில் எடுத்து விட்டு பார்ப்போம். 2 விசில் வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை ரிலீஸ் பண்ணிடலாம். ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தா நல்லா வெந்திருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை தாளிப்பு போட்டுடலாம். இப்போ பீட்ரூட் பொரியலுக்கு தாளிப்பு போட்டுடலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு சட்டி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு,
கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட்டை இதோட சேர்த்துக்கலாம். இதில் வந்து பாசிப்பருப்பு வந்து ரொம்ப வேகக்கூடாது. அது பாசிப்பருப்பு வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கொல கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த தண்ணியெலாம் சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பில் வச்சிருந்தோம்னா பொரியல் ரெடி ஆயிடும். ஒரு சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.